ஹாய். உங்களுக்கு என்ன சொந்தமா சிறகு இருந்தும் நம்மால பறக்க முடியலையேன்னு எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம பார்க்க போற கதை இந்த மாதிரி ஒரு உணர்வுல சிக்கி தவிக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். சரி, வாங்க. வானத்துல பறக்கறதுக்காகவே பொறந்துட்டு தரையில நடக்கிறது தான் தன்னோட வாழ்க்கைன்னு நினைச்ச ஒரு கழுகோட கதைக்குள்ள நாமளும் சேர்ந்து பயணிப்போம். நம்மளோட கதை ஒரு சாதாரண கோழி பண்ணையில தான் தொடங்குது. ஆனா அங்க ஒரு ராஜா, ஆமாங்க, ஒரு ராஜா தனக்கு கிரீடம் இருக்கிறதே தெரியாம வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஒரு கழுகோட வாழ்க்கை ஒரு கோழி கூண்டுல முற்றிலும் எதிர்பாராத ஒரு திருப்பத்தை சந்திக்குது. அங்கிருந்த கோழி குஞ்சுகளோட சேர்ந்து இந்த கழுகு குஞ்சும் பொறிச்சு வெளியே வந்துச்சு. கண்ணை திறந்து பார்த்தா சுத்தி ஒரே கோழிங்க. அப்ப அது என்ன நினைச்சிருக்கோம்? தானும் ஒரு கோழிதான்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே தரைய கொத்தி குப்பைய கிளறி கொஞ்ச தூரம் மட்டும் பறந்து வாழ பழகிக்குச்சு. இங்கதான் பாருங்க, ஒரு பெரிய முரண்பாடே இருக்கு. வானத்தோட ராஜாவா இருக்க வேண்டிய அதோட இயல்பு ஒரு பக்கம், ஆனா ஒரு சாதாரண கோழியா வாழ்ந்துட்டு இருந்த அதோட யதார்த்தம் இன்னொரு பக்கம். எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? ஆனா அந்த கோழி கூட்டத்துக்குள்ள ஒழிஞ்சிருந்த அந்த கழுகோட உண்மையான அடையாளத்தை ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு. ஒரு ஞானியோட பார்வை அதை வாழ்ந்துட்டு இருந்த யதார்த்தத்தையே கேள்வி கேட்க வச்சுது. அன்னைக்கு தாங்க எல்லாமே மாற ஆரம்பிச்சுது. அந்த ஞானி மத்தவங்க மாதிரி அதோட கோழி மாதிரி நடவடிக்கைகளை பார்க்கல. அதுக்குள்ள இருந்த அந்த கம்பீரத்தை, அதோட உண்மையான இயல்பா அவர் கவனிச்சாரு. அட, இது ஒரு சாதாரண பறவை இல்ல, இது ஒரு தங்கக் கழுகு அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா விவசாயி ஒத்துக்கல. ஐயா, இவ்ளோ நாளா கோழிகளோட வாழ்ந்து இதுவும் இப்போ ஒரு கோழியா மாறிடுச்சுன்னு அவர் வாதிட்டாரு. ஆனா அந்த ஞானிக்கு தெரியும், அதோட உண்மையான சக்தி உள்ளுக்குள்ள இன்னும் தூங்கிட்டு தான் இருக்குன்னு. ஒருத்தரோட மனச மாத்தணும்னா முதல்ல அவங்க பாக்குற விதத்தை மாத்தணும்னா அந்த ஞானிக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. அதனால அந்த கழுக ஒரு முக்கியமான பயணத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அது தன்னைத்தானே கண்டுபிடிக்க போற ஒரு பயணத்துக்கு. கோழி பண்ணையோட அந்த சின்ன உலகத்திலிருந்து ரொம்ப தூரம் ஒரு உயரமான மலை உச்சிக்கு போனாங்க. அங்க ஜில்லுன்னு காத்து அதோட சிறகுகளை தழுவுச்சு. அந்த கழுகு தன்னோட வாழ்க்கையில முதல் முறையா அவ்ளோ பெரிய வானத்தையும் முடிவே இல்லாத இந்த உலகத்தையும் பார்த்துச்சு. அதனுடைய அந்த விழிப்புணர்வு ஒரு 4 கட்டமா நடந்துச்சு. முதல் கட்டம், அது பழகிப்போன உலகத்திலிருந்து மேல போனது. 2வது, அந்த பரந்த வானத்தை முதல் முறையா பார்த்தது. 3வது, அதுக்குள்ளேயே இருந்த ஒரு பழங்கால சக்தி, ஒரு இன்ஸ்டிங்க்ட், அது முழிச்சுக்கிட்டத உணர்ந்தது. கடைசியா 4வது, தன்னோட பெரிய சிறகுகளை விரிச்சு கம்பீரமா வானத்துல பறந்தது. வாவ்! அந்த நிமிஷம் அது ஒரு கோழின்னு நினைச்சதெல்லாம் மொத்தமா மறந்து போச்சு. ஒரு வெற்றி முழக்கத்தோட வானத்துல தனக்கான இடத்தை அது பிடிச்சுது. அது எதுக்காக பிறந்துச்சோ அந்த ராஜாவா மாறிடுச்சு. சரி, ரொம்ப நல்ல கதை. ஆனா முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த கதை நமக்கு என்ன சொல்ல வருது? இது ஏன் நமக்கு முக்கியம்? இந்த கழுகோட பயணம் நம்ம வாழ்க்கையில இருக்கிற திறமைய பத்தி ரொம்ப முக்கியமான 3 பாடங்களை நமக்கு கத்துக் கொடுக்குது. முதல் பாடம், நம்மளோட சூழல். அந்த கோழி கூண்டுல இருந்த கழுகு மாதிரிதான் சில நேரங்கள்ல நம்மள சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளும் மனுஷங்களும் நம்மளோட உண்மையான பலத்தையே நமக்கு மறக்கடிச்சிடலாம். 2வது பாடம், நம்ம மேல நமக்கு இருக்கிற நம்பிக்கை. அந்த கழுகு தன்னை ஒரு கோழின்னு நம்பின வரைக்கும் அதால தரைய விட்டு மேல எழும்பவே முடியல. நம்ம எண்ணங்கள் மாறும்போது நம்ம வாழ்க்கையும் மாறும். இது ரொம்ப சிம்பிள். கடைசியா 3வது பாடம், எல்லைகளை தாண்டறது. அந்த பண்ணையோட பாதுகாப்பை விட்டு அது வெளியே வந்தப்பதான் அதால வானத்தையே தொட முடிஞ்சது. நம்மளோட உண்மையான வளர்ச்சி எப்பவுமே நம்ம கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியே தான் காத்துக்கிட்டு இருக்கு. இது நம்ம எல்லாரையும் ஒரு முக்கியமான கேள்விய கேக்குது. நீங்க எந்த கோழிக்கூண்டுல வாழ்ந்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கான வானத்தை தேடி பறக்கிற நேரம் வந்துடுச்சா? இந்த கதை உங்க மனச தொட்டிருந்தா, உங்கள மாதிரி தங்களோட சிறகுகளை விரிக்க தயாரா இருக்கிற உங்க நண்பர்களோட இதை பகிர்ந்துக்கோங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போதான் இது மாதிரி இன்னும் நிறைய கதைகள் உங்களை வந்து சேரும்.